கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு: இடரும் கல்லா படிக்கல்லா. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவைப் போல் இருப்பான். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 40. கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடே நாம் தியானங்களை தியானித்து வருகிறோம். ஒரே மாதத்தில் நாம் மாற முடியாது, இவ்வளவுதானா என்று நாம் நினைக்கவும் கூடாது. அவரைப் போல மாற வேண்டும் என்று நாம் செய்யும் தியானம் ஒரு துளி மாத்திரமே. ஏனெனில் இந்த மாற்றம் ஒரு வளர்ச்சியாகும், அன்றாட வாழ்விலே பயிலுகின்ற ஒரு பயிற்சியாகும். ஆகையால் தான் ஆண்டவர் தேறினவன் என்று சொன்னார். நமது அன்றாட வாழ்வில் நாம் வளர வேண்டும், பரீட்சைக்கு உட்பட வேண்டும், அதில் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி வெற்றி என்று வரும்போது நாம் நம் குருவை முகமுகமாய் சந்திக்கிறவர்களாவோம். ஆனாலும் இந்த வளர்ச்சியில் மந்த நிலையும் பின்வாங்கி போகும் பரிதாப நிலையும் கூட நேரிடலாம். முக்கியமாக சோதனைகள் வரும் நேரத்தில் நாம் அதிகமாக தடுமாறி போகிறோம். அதற்காக இடறிவிடக்கூடாது. மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்திலே கிறிஸ்தியான் வழி தவறிய இடங்களையும் பின்னர் நேரிய பாதையில் வந்து சேர்ந்ததையும் ஆக்கியோன் அழகாக விவரித்துள்ளார். சோதனைகள் வரும், வர வேண்டும். சோதனை வந்துவிட்டது, கடவுள் ஏன் இதை தடுக்கவில்லை என்று நினைத்து குழம்புவது ஆபத்து. மாறாக அவற்றை எப்படி சந்திக்கிறோம் என்பதிலேயே நமது ஆவிக்குரிய வளர்ச்சியும் வெற்றியும் தங்கியிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, சோதனைகளை இடறி வீழ்த்தும் கற்களாக பார்க்கிறோமா, அல்லது அவற்றை நமது வெற்றி படிக்கற்களாக பார்க்கிறோமா? ஆண்டவருக்கு எப்போது சோதனை வந்தது என்று ஒரு ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியை கேட்டார். வனாந்தரத்தில் என்று ஒருவன் சொன்னான். இன்னொருவன் உலகத்தில் பிறக்க சிந்தித்த நேரத்திலிருந்து சிலுவையில் தம்மை கொடுத்த நேரம் வரைக்கும் அவருக்கு சோதனைதான் என்றான். ஆம், ஆண்டவர் பாடுகளினாலே சோதிக்கப்பட்டார், சகலத்திலும் வெற்றி கண்டார். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9. அதுபோல நமக்கு வரும் சோதனைகள் நாம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு வளருகின்ற அற்புத தருணங்கள். அந்த வளர்ச்சி முடிவில் அது ஜெயத்தை தரும். அதுவே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பயிற்சி கூடமாகும். அதிலே நாமும் கலந்து நமது குருவை போல் ஆகுவோமாக. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 7. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, சோதனையில் வீழ்ந்து தேய்ந்து போகாமல் உமக்கு கீழ்ப்படிந்து ஜெயமாய் வாழ உமது கிருபை வரம் தாரும். ஆமேன்.